ஹாய் ஹலோ வெல்கம் டு யாஸ்மின் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலான்றதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 காஞ்ச மிளகாயும் கூடவே ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஒரு மிதமான சூட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இது கூடவே ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது தக்காளி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் இது கூட சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இது இப்படி இருக்கட்டும். இப்போது தவாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு கிரேவி டைப்பில் ஸ்ட்ரக்சரில் நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாம் பச்சை வாசனை போன பிறகு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். இப்போது எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடுங்க. ஏன்னா மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக. இதை வந்து அப்படியே எல்லாம் மசாலா ரெடியாகி வந்த பிறகு இதில் ஒரு 1/2 kg அளவுக்கு நான் சிக்கன் வச்சுருந்தேன், அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா கூட நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா கலந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது எல்லாம் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் கடைசி இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லாம் சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போது கடைசியாக இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு ஒரு 200 ml இருக்கும், அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க முடியுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இப்போது இதை மூடி ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு லோ ஹீட்லேயே வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மாதிரி ஆகியிருக்கு. வாங்க எப்படி ரெடி ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் எல்லாம் ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோங்க. இது ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கூடமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.